இது வளர்க்கும். தோல்வியின் வலிகளை மறந்திட வெற்றியின் படிகளில் ஏறிட காலத்தை நீயும் வென்றிட சரித்திரம் நாளும் படைத்திட. புதியதோர் தொடக்கம். வாழ்வை இது வளர்க்கும். புதியதோர் தொடக்கம். உலகை இது எழுப்பும். வணக்கம் நேர்களே, புதியதோர் தொடக்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சுதந்திரத்தை நாம் கொடுக்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. சுதந்திரம் என்பது முழுக்க ஒரு உணர்வு என்று சொல்லலாம். கடந்த நிகழ்ச்சியில் நாம் எந்தெந்த ரீதியாக சுதந்திரத்தை அடையவில்லை என்பதை பற்றி பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் உண்மையான சுதந்திரம் என்றால் என்ன, உண்மையான சுதந்திரத்தை நாம் எப்படி அடையலாம் என்பதை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் சகோதரி பிரம்மா குமாரி ருக்மணி அவர்கள். இவர் கடந்த 20 ஆண்டுகளாய் ராஜயோக தியானம் பயிற்றுவித்து வருகிறார். தொழில் துறையில் இருந்து கொண்டு ஆன்மீக சேவையும் செய்து வருகிறார். மலேசியாவில் பல்வேறு இடங்களில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறார். நேயர்களே, உங்கள் சார்பில் அவரை வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. வணக்கம். ஓம் சாந்தி. சிஸ்டர், கடந்த நிகழ்ச்சியில் நாம் மன ரீதியாக, உடல் ரீதியாக, இயற்கை ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக நாம் சுதந்திரம் பெறவில்லை என்பதை பற்றி நீங்க சொன்னீங்க. இப்போ வேற ஏதாவது ரீதியில நாம் சுதந்திரம் அடையவில்லையா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர். அதாவது இப்போ உணவு ரீதியில் எடுத்துக்கொள்ளுமே, உணவு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த ரீதியிலையும் நம்ம வந்துட்டு இன்றைக்கு சுதந்திரமா இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது இன்றைக்கு நிம்மதியா ஒரு சந்தோஷமா சாப்பிட்றதுக்கு கூட முடியல. நீ பாருங்க, காய்கறிகள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னாக்க அதுல ரசாயனம் போட்டு இன்றைக்கு விளைவிக்கிறாங்க காய்கறிகளை. அதுவும் வந்துட்டு உடலுக்கு கெடுதியை கொண்டு வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி, அசைவம் சாப்பிட்றாங்களா, அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு பலவிதமான நோய்களை கொண்டுட்டு வருது. இடையில வந்துட்டு பறவை காய்ச்சல் வந்துச்சு கோழிகள் மூலமாக, அப்புறம் கடல்வாழ் உயிரினங்கள் மூலமா நோய்கள் வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்றி காய்ச்சல், இந்த மாதிரி அதுங்க மூலமாகவும் நமக்கு வந்துட்டு நோய்கள் வந்து கொண்டிருக்கு. அப்போ அதை சாப்பிடும்போது அதுங்க மூலமா நமக்கு அந்த கிருமிகள் பரவி நம்ம உடலையும் வந்துட்டு தாக்குறது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு எதையும் நம்பி வாங்கக்கூட முடியல. ஈவன் ஒரு காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உயர்ந்த பொருள்களில் தான் வந்துட்டு போலியா வந்துட்டு செய்து கொண்டிருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு போலியான வைரம், உண்மையான வைரம் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். போலியான தங்கம், உண்மையான தங்கம் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா நிறைய போலிகள் வந்து உருவாகி கொண்டிருக்கிறது. போலியான அரிசி உருவாருது, போலியான காய்கறிகளை கூட பாத்தீங்கன்னாக்க இன்றைக்கு பிளாஸ்டிக்ல உருவாக்கி விற்பனைக்கு வச்சிருக்கிறாங்க. அப்போ எதையும் சாப்பிடும்போது கூட ஒரு அச்சம் இருக்கு, பயந்து சாப்பிட வேண்டியிருக்கு. இன்றைக்கு அரிசியை வேக வச்சுட்டு எடுத்துட்டு அது மசிதான்னு பார்த்து இன்னைக்கு உண்ண வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு அந்த உணவுல கூட நமக்கு சுதந்திரம் இல்லை. அப்போ உணவு ரீதியிலையும் நம்ம வந்துட்டு சுதந்திரமா இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லைன்னு தான் சொல்ல வேண்டி வருது. நான் ஒரு புத்தகத்துல படிச்சிருந்தேன், எங்க நமக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறதோ அங்க நமக்கு வந்து சுதந்திரம் கிடைக்காது. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர். ஆமா, எதிர்பார்ப்புகள் என்பது எப்பொழுதுமே வந்துட்டு நமக்கு ஏமாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு நான் தயாரா இருந்தேன்னு சொன்னாக்க நான் எதிர்பார்ப்புகள் வைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு உடல் ரீதியில நான் வந்துட்டு சுதந்திரமா இல்லை அப்படின்னு பார்த்தோம். பாருங்க, உடல் ரீதியில மனிதன் வந்து எதிர்பார்ப்பு வைக்கிறான். என்ன வைக்கிறான்? நான் வந்துட்டு உயிர் வாழ்ற வரைக்கும் நோய் நொடி இல்லாம இருக்கணும், என்னுடைய உடலுக்கு எந்த நோய்களும் வரக்கூடாது, நீண்ட ஆயுள் இருக்கணும், இப்படிலாம் வந்துட்டு மனிதன் எதிர்பார்க்கிறான். ஆனா
இன்றைக்கு அந்த மாதிரியான நிலைமையில இல்ல. எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நோய்கள் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்போ அவன் எதிர்பார்ப்பு இருக்கு. அப்போ நோய்கள் வந்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஏதோ ஒரு சுதந்திரம் பறிபோன மாதிரி ஒரு உணர்வு அவனுக்கு வருது. அடுத்து பாத்தீங்கன்னா உறவுகள் இடத்துலயும் அவங்க எதிர்பார்க்கறாங்க. நான் சொல்றபடிதான் அவங்க கேட்கணும், நான் சொல்றபடிதான் அவங்க நடக்கணும், நான் சொல்றபடிதான் இவங்க உடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க. அதாவது இவங்களுடைய ஆசைகளை மற்றவங்க கிட்ட திணிக்கிறாங்க. அதாவது என்னுடைய வாழ்க்கை இன்னொருத்தவங்களும் வாழணும் ஆமா. அப்படின்னு நினைக்கிறது. அதாவது ஆமா. அவங்களுடைய வாழ்க்கை நான் வாழ்வது அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்குன்னு சொந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா? அப்போ அவங்களோட வாழ்க்கைய வாழ விடல. அவங்களோட சுதந்திரத்தை நான் பறிக்கிறேன். ஆனா அது தெரியல. ஆனா நான் என்ன எதிர்பார்க்கிறேன், அவங்க கிட்ட நான் என்ன ஆசைப்படுறனோ அதை தான் அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எதிர்பார்க்கிறோம். இன்னொன்னு பாருங்க, அதாவது கட்டுப்படுத்துறோம். இப்போ உறவுகள் ரீதியில நம்ம அவங்கள கட்டுப்படுத்துறோம். இப்போ உதாரணத்துக்கு அதாவது ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னோமா கட்டுப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா அதாவது முதல்ல சொன்னபடிக்கு நம்மளுடைய ஆசைகளை அவங்க இடத்துல திணிக்க கூடாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இயற்கை ரீதியிலயும் பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்ப்புகள் வைக்கிறோம். அதாவது நான் நினைக்கும் போது தான் மழை பெய்யணும், நான் நினைக்கும் போது தான் வெயில் அடிக்கணும். இப்படி இயற்கை ரீதியிலயும் நான் எதிர்பார்ப்புகள் வைக்கிறேன். அதெல்லாம் நடக்குமா என்பது கேள்விக்குறிதான் இல்லைங்களா? சில நேரத்துல நம்ம வேண்டிருப்போம், இன்னைக்கு மழை வராம இருக்கணும், இல்ல சில நேரத்துல இன்னைக்கு நல்ல மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்புகள் வைப்போம். இது சின்ன வயசுல ஆரம்பிக்கும். இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னா நிறைய மழை வரணும் அப்படின்னு எல்லாம் நினைப்போம். ஆமா, அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் வைக்கும். அப்ப அந்த எதிர்பார்ப்புகள் ஏமாற்றப்படும் போது நமக்கு சுதந்திரம் இல்லாதது போல ஒரு உணர்வு, ஏதோ ஒரு துன்ப உணர்வு நமக்குள்ள இருக்கு. அது போலதான் இன்றைக்கு அரசியல் கூட பாத்தீங்கன்னு சொன்னாக்க, இன்றைக்கு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க, அரசாங்கம் நமக்கு இது செய்யணும், அரசாங்கம் இப்படி எல்லாம் சலுகைகள் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்போ அவங்க செய்யாத போது நமக்கு அந்த உணர்வு, அதாவது ஏதோ ஒண்ணு இழந்த போல ஒரு உணர்வு, அவங்க செய்யாதது போல ஒரு உணர்வு, ஒரு ஏமாற்ற ஒரு உணர்வு நமக்கு வருகிறது. தாக்கத்தை உண்டு பண்ணும். ஆமா, கட்டுப்பாடுகளை நாம் பின்பற்றுவதுதான் உண்மையான சுதந்திரமா சிஸ்டர்? ஆமா, இது கடந்த நிகழ்ச்சியில கூட நான் சொல்லியிருந்தேன். அதாவது கட்டுப்பாடுகளை பின்பற்றுவதுதான் உண்மையான சுதந்திரம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தேன். அதாவது பட்டம் பறக்குத, அது நினைக்குது நானும் பறவை போல சுதந்திரமா பறந்துட்டு இருக்கேன்னு நினைக்குது. ஆனா பாருங்க, அது இன்னொருத்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அது சுதந்திரமா பறந்து கொண்டு இருக்க முடியுது. இல்ல, உன்னுடைய கட்டுப்பாடு எனக்கு வேண்டாம், நான் இன்னும் சுதந்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு நூலை அறுத்துட்டு போச்சுன்னு வச்சுங்களேன், அது எங்காவது போயிட்டு மாட்டிக்கொள்ளும். சோ அது போலதான் கட்டுப்பாடுகள் என்பது நமக்கு சுதந்திரத்தை கொடுக்குது. ஆனா அந்த நேரத்துக்கு என்னமோ அவங்க நம்மள அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அது நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குது அப்படின்றத நம்ம உணரல. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் எடுத்துக்கொள்வோம். குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது அதாவது 2 விதமான வாழ்க்கை நாம வாழ்றோம். ஒண்ணு இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு இருக்கு, இன்னொன்று எப்படியும் வாழலாம் அப்படின்னு இருக்கு. அப்போ எப்படியும் வாழலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி வேணாலும் வாழ்வாங்க. என்னவே அவங்க சொந்த இதுக்கு அவங்க மனம் எப்படி போதோ அதுபடி போவாங்க. அதாவது கண் போன போக்குலே கால் போகுதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கு எது விருப்பமோ அதை செஞ்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தங்களுக்கென்று ஒரு கட்டுப்பாடுகளை வைத்து கொண்டு, ஒரு நூலுக்கு நெறிகளை வளர்த்து கொண்டு, குறிக்கோளோட ஆமா அந்த வட்டத்துக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குடும்ப சூழல் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம கண் கூட பார்க்க முடியுது. ஒரு கட்டுப்பாடுகளோட வாழ்ற குடும்பம் எப்படி இருக்கு, கட்டுப்பாடுகள் இல்லாத குடும்பம் எப்படி இருக்கு. இன்றைக்கு இவன் இளைஞர்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அவங்க கட்டுப்பாடுகளை விரும்புறது இல்லை. பெற்றோர்கள் இன்னைக்கு அவங்கள தடுக்கிறாங்க, சில கட்டுப்பாடு கொடுக்குறாங்கன்னா இளைஞர்கள் என்ன உணர்றாங்கன்னா அவங்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்கு. ஆனா உண்மையிலே அவங்கள பாதுகாக்கிறதுக்கு தான் அது அப்படின்றது அவங்க உணராதவங்களா இருக்காங்க. அப்போ அந்த கட்டுப்பாடு வேணாம். சில பேர் அந்த கட்டுப்பாடுகளை விரும்பாத போது வீட்டை விட்டு கூட வெளியே போறாங்க. ஏதாவது சொல்லிட்டு உடனே வீட்டை விட்டு வெளியே போறாங்க, நான் சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. ஆனா வெளியே போற பிள்ளைகள் பாருங்க எப்படி இன்றைக்கு வாழ்க்கையில மாட்டிக்கொள்றாங்க, சிக்கிக்கொள்றாங்க, தவறான வழிகள்ல, தவறான சகவாசங்கள்ல இந்த மாதிரி மாட்டிக்கொள்றாங்க. இவன் இந்த சிறைச்சாலைகளுக்கெல்லாம் போவதுண்டு.
அங்க போய் பார்த்தோம்னா அந்த பெண்கள் சிறைச்சாலைக்கு போவோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஒரு இளம் வயது பிள்ளைகளா தான் இருப்பாங்க. எல்லாம் ஒரு 20ல இருந்து 25 வயசு இந்த மாதிரி தான் இருப்பாங்க அந்த பிள்ளைகள். அப்போ அவங்களோட எதிர்காலம்ல என்ன ஆகுறது? அப்போ ஏன்னு கேட்டாக்கா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தவறான வழிகள்ல மாட்டிக்கொண்டு தான் அங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளவு ஒரு அவமானம். அதே வந்துட்டு கட்டுப்பாடுகளோட வாழ்ற அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் பாருங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதே போலதான் ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்ல முடியாது. குடும்பம் அப்படின்னு மட்டும் இல்ல, ஈவன் பள்ளிக்கூடங்கள்லயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒழுக்க நெறிகள் வந்து வச்சிருக்காங்க. அதே வந்துட்டு ஒழுக்க நெறிகள் இல்லைன்னு வச்சுங்களேன், அப்ப அந்த மாணவர்கள் நிலை என்ன ஆகும்? அதே போலதான் ஒரு வேலை இடம், எல்லா இடத்துலயும் வந்துட்டு அங்கங்க வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அதெல்லாம் பின்பற்றும் பொழுதுதான் அங்க வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சுமூகமா நடக்கும். இப்போ ஒரு சாலை விதிகள் எடுத்துக்கொள்வோமே, இப்போ பாருங்க சாலையில போறோம், அங்கேயும் வந்துட்டு கட்டுப்பாடுகள் இருக்கு இல்லையா? இப்போ ஸ்பீடு லிமிட் வச்சிருக்கிறாங்க, அப்புறம் அங்கங்க வந்துட்டு ஹம்பர் வச்சிருக்காங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா டிராஃபிக் லைட்ஸ் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு? நம்மள ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அதே வந்துட்டு அதெல்லாம் இல்லைன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? இப்போ அதெல்லாம் இருக்கிற போதே வந்துட்டு அதிகமான விபத்துகள் நடக்கும் பொழுது, அப்ப அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இல்லைன்னு வச்சுங்களேன், இன்னும் அதிகமாக விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இருக்கும்போது அவங்க இலக்கை வந்துட்டு சுமூகமா அவங்க போயிட்டு அடைய முடியும். நல்லா சேஃப்டி, அதாவது பாதுகாப்பாக அவங்களுடைய இலக்கை போயிட்டு அவங்களால அடைய முடியும். இப்போ உதாரணத்துக்கு ராமாயணத்துல வரக்கூடிய ஒரு கதை, சீதையை எடுத்துக்கொள்ளுமே. அவங்களுக்கு வந்துட்டு லக்ஷ்மண் வந்துட்டு கோடு போட்டு போனார். இந்த கோட்டை விட்டு நீங்க தாண்டி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு போட்டு போனார். அவங்க தாண்டாம இருந்திருந்தாங்கன்னாக்கா ராமாயணமே இருந்திருக்காது இல்லையா? ஆனா பாருங்க, அவங்க தாண்டினதுனால இன்றைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை அவங்க எதிர்நோக்க வேண்டி வந்துச்சு. நிறைய பேர் வந்து அதை வந்து கஷ்டத்தை வந்து கையாள வேண்டியது. அவங்களுக்கு மட்டும் இல்லை, எவ்வளவு பேருக்கு அது வந்துட்டு ஒரு சிரமத்தை கொடுத்தது. அது போலதான். ஸோ கட்டுப்பாடுகளை நம்ம பின்பற்றி வரும்போது மனசுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும், என்னமோ சுதந்திரம் பறிப்போம். ஆனா உண்மையிலே அதுதான் சுதந்திரம். ஏன்னா நான் ஒரு பாதுகாப்புக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். பந்தங்கள்ல இருந்து விடுபடுவதுதான் உண்மையான சுதந்திரமா சிஸ்டர்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா, பந்தங்கள் அப்படின்னும் பொழுதே வந்துட்டு அது ஒரு சுமை அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு பறவை என்ன செய்ததான் ஒரு கிளைய பிடிச்சு கொண்டு என்னால பறக்க முடியல அப்படின்னுட்டு இருந்துச்சான். அப்போ அந்த வழியா போனவர் சொன்னாரன், நீ அந்த கிளையை பிடிச்சிட்டு பறக்க முடியலன்னா எப்படி பறப்ப? கிளைய விட பறக்கலாம் அப்படின்னு. அப்ப கிளைய விட்ட உடனே அது வந்துட்டு பறக்க ஆரம்பிச்சது. அந்த மாதிரிதான் பந்தங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது எதெல்லாம் வந்து என்னை விட்டு போக மாட்டேங்கிறதோ அது எல்லாமே வந்துட்டு பந்தங்கள் தான். எதெல்லாம் வந்துட்டு நான் பிடிச்சு வச்சுக்கொண்டு என்னோட அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு வச்சுக்கொண்டு விட மாட்டேங்கிறனோ அது எல்லாமும் வந்துட்டு பந்தங்கள் தான். இப்போ அது வந்துட்டு ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு உறவாக இருக்கலாம், அல்லது எதுவான என்ன இருக்கலாம். அதாவது என்னோடன்னு சொல்லி நான் எதெல்லாம் சொந்தம் கொண்டாடுறனோ அது எல்லாமே வந்துட்டு பந்தங்கள் தான். அப்போ சுமைகள் எனக்கு இருக்கும்போது எவ்வளவுக்கு என்னோட நான் சேர்த்து கொள்றனோ அவ்வளவுக்கு எனக்கு சுமைகள் அதிகமாக இருக்கு. அப்போ சுமைகள் அதிகமா இருக்கும்போது நான் வந்துட்டு பறக்க முடியாது. இப்போ ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லும்போது, சுதந்திரம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பறக்கிற நிலையை தான் நம்ம வந்துட்டு உணர்வோம் இல்லைங்களா? அப்போ சுமைகள் அதிகமா இருக்கும்போது எப்படி நம்மளால வந்துட்டு பறக்க முடியும்? முடியாது. அப்போ இந்த பந்தங்களை வந்துட்டு எப்போ நான் விடுறேனோ, அதாவது விடுறோம் அப்படின்னு சொன்னாக்க எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு ஓடி வந்துடணும் அப்படின்றது வந்துட்டு அர்த்தமாகாது. மன ரீதியில நான் அதுல இருந்து விடுபட்ட நிலையை அனுபவம் செய்யணும். அதெல்லாம் இருக்குதான், இல்லைன்னு சொல்ல. ஆமா, அதெல்லாமே இருக்கு. ஆனா நான் ஒரு பற்றுட்டு நிலையை வந்துட்டு அனுபவம் செய்யணும். அப்போ ஒரு சுமை இருக்க கூடாதுன்னு சொல்றேன். இப்போ ஒருத்தர் வந்துட்டு ட்ரெயின்ல போயிட்டு இருந்தார். போயிட்டு இருக்கும்போது அவருடைய பெட்டியை வந்து அவர் தலைமையிலே வச்சுட்டு உட்காந்து இருந்தார். அப்ப பக்கத்துல உள்ளவர் சொன்னாரு, ஏன்ப்பா பெட்டி அறுக்கி கீழே வைக்க வேண்டியதானே, ஏன் தலையில சுமந்துட்டு இருக்கேன்? அப்போ அவர் சொன்னாரு, பாவம் என்னதான் ரயில் சுமந்துட்டு போகுது, நீ என் பெட்டியை வேற சுமந்துட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அது ரெண்டையும் சேர்த்துதான் அது சுமந்துட்டு போகுதுன்றது அவங்களுக்கு தெரியல. அப்போ பயணம்ன்றது வந்துட்டு லேசாக இருக்க வேண்டும், சந்தோஷமா பயணம் செய்யணும். ஆனா பாருங்க, அவர் சுமைய சுமந்துக்கிட்டு பயணம் செஞ்சாருன்னா அந்த பயணம் எப்படி இருக்கும்? அதே போலதான் நம்மளும் வந்துட்டு ஒரு பறக்கிற நிலையை நான் வந்துட்டு அனுபவம் செய்யணும், ஒரு சுதந்திரமான நிலையை அனுபவம் செய்யணும்னா என்னை சுத்தி இருக்கிற அந்த பந்தங்கள்ல இருந்து நான் வந்துட்டு விடுபட்ட ஒரு நிலைய
அனுபவம் செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃப்ளைட் எடுத்துக்கோமே, ஃப்ளைட்ல பாருங்க, அவங்க வந்துட்டு ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. இவ்வளவுதான் வந்துட்டு நீங்க பொருள் கொண்டு வர முடியும். அந்த கிலோ அந்த கணக்கு வச்சிருக்கிறாங்க வெயிட். இவ்வளவுதான் நீங்க வந்துட்டு வெயிட் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? இப்போ லிமிட் இல்லைன்னு வச்சுங்களேன், வீட்டில் உள்ள சாமான்லாம் கொண்டு வந்துடும். அப்போ சுமை அதிகமா ஏன் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு லிமிட் வச்சிருக்காங்க? அது வந்து ஃப்ளைட் ஆமா, தங்காது. ஒரேடியோ வந்துட்டு பாரம் ஏத்திக்கிட்டு அது வந்துட்டு பறக்க முடியாது. அதே போலதான் நம்மளும் வந்துட்டு சுமைகளை வந்துட்டு குறைக்கணும். அது சுமைகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த பந்தங்கள்ல வந்துட்டு இன்னொன்னு என்னன்னா, இந்த விகாரங்களும் வந்துட்டு அடக்கம். அதாவது கவலைகள், கோபம், அகங்காரம், பற்று, பொறாமை, இந்த மாதிரியான விகாரங்களும் அதுக்குள்ள அடக்கம். சில நேரத்துல கோபப்படுறவங்க சொல்லுவாங்க, நான் கோபக்காரன், என்னோட குணமே கோபம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னமோ அது அவர் கூட பொறுத்து வந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அதுங்களும் வந்துட்டு பந்தங்கள் தான். அப்போ இந்த மாதிரியான பந்தங்கள்ல இருந்தும் நம்ம விடுபட்டாதான் நம்ம வந்துட்டு ஒரு பறக்கிற நிலையை வந்துட்டு அனுபவம் செய்ய முடியும். உண்மையான சுதந்திரம் என்றால் என்ன சிஸ்டர்? அதாவது உண்மையான சுதந்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய உண்மையான நிலையில இருக்கிறது, என்னுடைய உண்மையான நான், அதாவது என்னுடைய சுயத்தின் உணர்வுல நான் இருக்கிறது. அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் த செல்ஃப்னு சொல்லுவாங்க. அதாவது என்னுடைய சுயத்தை புரிந்து கொண்டு இருக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். என்று தீரும் இந்த சுதந்திர தாகம்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான கவிதை படிச்சேன். அதாவது அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தனி மனிதனின் லட்சியம் சுதந்திரம், ஒரு நாட்டின் முதல் லட்சியம் சுதந்திரம். சுதந்திரம் அடைந்தது எத்தனையோ நாடுகள், இன்னும் சுதந்திரம் அடையாத எத்தனையோ மனித மனங்கள். விடியும் என்று தெரிந்திருந்தும் வீணே வாடுகிறோம், விளக்கை கையில் ஏந்தி கொண்டு வெளிச்சத்தை தேடுகிறோம். என்று தீரும் இந்த சுதந்திர தாகம். அப்போ அவங்க சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், ஆனா இன்னும் மன ரீதியில நம்ம வந்துட்டு சுதந்திரம் அடையவில்லை. அதுல இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, நீ சுதந்திரமானவன், சுதந்திரத்தின் மீது இருக்கும் உன் அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள், நீ சுதந்திரம் அடைவாய். அப்படின்னா நீ சுதந்திரமானவன், நான் என்ற ஆணவத்தை நிறுத்திவிடு, அன்று உன் தாகம் தீரும். நீ சுதந்திரமானவன், கோபம் உன்னை அழிக்கும் முன் அதனை நீ அழித்து விடு, அன்று உன் தாகம் தீரும். நீ சுதந்திரமானவன், பறக்க விடாமல் பந்தங்கள் உன்னை இழுக்கின்றதா, அறுத்து விடு, அன்று உன் தாகம் தீரும். நீ சுதந்திரமானவன், கடந்து வந்த பாதை கசப்பானதா, மறந்து விடு, அன்று உன் தாகம் தீரும். நீ சுதந்திரமானவன், பிறர்க்கு சோகம் கொடுக்காதே, பிறர் சோகத்தை எடுக்காதே, அன்று உன் தாகம் தீரும். அணுவும் வேண்டாம், ஆயுதமும் வேண்டாம், அறநெறி காப்போம் வாருங்கள், கையோடு கை கோர்த்து தோளோடு தோள் சேர்த்து அகிலமும் அன்பாய் வாழும் காலமென்றோ, அன்றே தீரும் உன் சுதந்திர தாகம் அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்க, சுதந்திரம் என்பது மனம் சார்ந்த ஒன்று. பௌதீகமா எல்லாமே அப்படிதான் இருக்கும். நான் வந்துட்டு எதிர்பார்க்கிற மாதிரி எதுவும் வந்துட்டு நடக்காட்டினால எல்லாமே அப்படிதான் இருக்கும். இயற்கை அப்படிதான் இருக்கும், உடல் அப்படித்தான் இருக்கும், எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஆனா என்னுடைய மன ரீதியில நான் வந்துட்டு சுதந்திரமா இருக்கணும். இப்போ முதல்ல கட்டுப்பாடுகள் சொல்லும் போது ஒரு இது மறந்துட்டு, அதாவது இப்போ உடல் ரீதியில அவங்க வந்துட்டு எதிர்பார்ப்பு வைக்கிறாங்க, என்னுடைய உடல் வந்துட்டு நோய் நொடிகள் இல்லாம நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறாங்க. ஆனா நம்ம கட்டுப்பாடுகளை கொடுக்கும் போது அவங்களால பின்பற்ற முடியுதா? சரி, நீ நோய் நொடிகள் இல்லாம இருக்கணும், அதுக்காக என்னென்ன மாதிரி உணவை நீ உண்ணணும், நீ வந்துட்டு சரி அசைவ உணவை தவிர்த்துருங்க, சைவ உணவு உண்ணுங்க, இன்னென்ன மாதிரி உணவுகள்லாம் நீங்க எடுத்துக்கூடாது, பசிக்காக தான் உண்ணணும், ருசிக்காக உண்ணாதீங்க, இப்படியெல்லாம் கட்டுப்பாடுகள் விதிச்சா அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியுதா? முடியல. அப்ப அந்த கட்டுப்பாடுகளை அவங்க பின்பற்றினாங்கன்னா அவங்க உடல் நோயில இருந்து அவங்க விடுபடலாம் இல்லைங்களா? சோ அது போலதான் உண்மையான சுதந்திரம் என்பது என்னுடைய உண்மையான நிலையை நான் புரிந்து கொண்டு வாழ்வது. எவ்வளவுக்கு என்னுடைய சுயத்தை நான் புரிந்து கொண்டு வாழ்கின்றேனோ அந்த அளவுக்கு இந்த விகாரங்கள், இந்த எதிர்மறையான எண்ணங்கள், இதுல இருந்தெல்லாம் நான் வந்துட்டு விடுபட்டு இருக்க முடியும். அப்போ அதற்கு ஒரு நல்ல வழி என்னன்னு சொன்னாக்கா, அதாவது இந்த தியானம் வந்துட்டு நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறது என்றால், நீ வந்து இந்த உடல் அல்ல, நீ வந்து இந்த உடல்ல வாழக்கூடிய ஒரு உயிர் சக்தி, அதாவது ஆத்மா.
அப்போ ஆத்மான்னு சொல்லும்பொழுது நான் இந்த உடல்ல இருந்து தனித்து இருக்கின்றேன். அப்போ இந்த உடல் கூட எனக்கு அது பந்தம் கிடையாது. உடல் கூட நான் வந்துட்டு எனக்கு சொந்தம் அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா நான் வரும்போது எனக்கு எந்த சொந்தங்களுமே இல்லை. இந்த உலக ரீதியில பாத்தீங்கன்னா எதுவுமே என்னோடதுன்னு கிடையாது. நான் என்ன கொண்டு வந்த என்னுடைய ஆதி குணங்களான தெய்வீக குணங்கள், அன்பு, அமைதி, சந்தோஷம், கருணை, தூய்மை, இதைத்தான் நான் கொண்டுட்டு வந்தேன். இனி இடையில தான் இதெல்லாமே வந்துட்டு என்ன கூட சேர்ந்துச்சு. இதெல்லாம் இடைச்சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் இடையிலே நான் விட்டுறணும் இல்லையா? அப்போ இதெல்லாம் எனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆதி நிலையை உணர்ந்து அந்த என்னுடைய சுயத்துல நான் இருக்கும் பொழுதுதான் இந்த உண்மையான சுதந்திரத்தை வந்துட்டு நான் அனுபவம் செய்யணும். நான் இந்த உடல்ல இருந்தாலும் நான் தனித்திருக்கிறதா அனுபவம் செய்யணும். அப்போதான் அந்த சுதந்திரத்தை நான் உணர முடியும். விகாரம் ஒரு பந்தம்னு சொன்னீங்க. இந்த பந்தத்துல இருந்து வெளியில வருவது எப்படி? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர். ஏன்னா சுதந்திரம் கொடுக்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது என்பதை பத்தி நீங்க சொன்னீங்க. தொடர்ந்து சொல்லுங்க சிஸ்டர். ஒரு மனிதன் வந்துட்டு இன்னொரு மனிதனுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவோ சுதந்திரத்தை வாங்கி கொள்ளவோ முடியாது. அவங்ககிட்ட இருந்து சுதந்திரத்தை வாங்கி கொள்ளவோ முடியாதுன்னு சொன்ன. அப்போ அந்த பந்தங்கள்ல ஒன்று வந்துட்டு நான் முதல்ல சொன்னபடிக்கு இந்த விகாரங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், கவலைகள், கோபம், ஆணவம், இதெல்லாமே வந்துட்டு இன்றைக்கு ஆத்மால வந்துட்டு ஒரு கரு வளையம் போட்ட மாதிரி சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்போ இதையெல்லாம் நான் அகற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா நான் வந்துட்டு இந்த யோகத்தின் மூலமாக மட்டும்தான் அதை வந்துட்டு அகற்ற முடியும். அப்போ அந்த யோகம், அதாவது இறைவனோட நான் தொடர்பு கொண்டு அந்த இறைவன்கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய அந்த சக்திகள் வந்து என்ன சுத்தி இருக்கின்ற அந்த குப்பைகள், அந்த அழுக்குகள், இது எல்லாமே வந்துட்டு சுத்தம் செய்யறது இல்லையா? அப்போ சுத்தம் செய்த பிறகு பார்த்தோன்னு சொன்னாக்க அப்போதான் என்னுடைய ஆதி நிலையை வந்துட்டு நான் உணர முடியும். எனக்கு சொந்தமான அந்த அன்பு, அமைதி, சந்தோஷம், தூய்மை, இதெல்லாம் வந்துட்டு நான் பார்க்க முடியும். ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னாக்க நம்ம ஆத்மாவை சுத்தி ஒரே கரு வளையங்கள் இருக்கு. அந்த கரு வளையங்கள்ன்றது பாவங்கள், இந்த விகாரங்கள், அழுக்குகள். அப்ப இதெல்லாம் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க நான் யோகம் பண்ணணும். இறைவனோடத்துல இருந்து நான் எடுக்கக்கூடிய அந்த சக்தி மூலமாக மட்டும்தான் நான் இந்த விகாரத்தெல்லாம் போக்க முடியும். அப்போ எல்லா தெய்வீக குணங்களும் நான் நிறைஞ்சு இருக்கும் பொழுது, சகல சௌபாகியங்களும் நான் நிறைஞ்சு இருக்கும்போது அந்த உண்மையான சுதந்திரத்தை நான் அனுபவம் செய்ய முடியும். ரொம்ப அழகாக சொன்னீங்க சிஸ்டர். ஒவ்வொருத்தருடைய ஆசைக்கு, விருப்பத்துக்கு நம்ம வந்து அதுக்கு தகுந்தாப்புல நம்ம இடம் கொடுக்கணும். அதுதான் ஒரு உண்மையான சுதந்திரம் என்பதை பத்தி நீங்க சொன்னீங்க. நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விகாரம் எனக்கூடிய பந்தனங்கள்ல நம்ம விடுபடணும்னா நம்மளை நம்ம வந்து முதல்ல அறியணும். அப்புறமா வந்து இறைவனை நினைவு செய்யும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விகாரங்கள்ல இருந்து நம்ம உண்மையான சுதந்திரம் அடையலாம் என்பதை பற்றி ரொம்ப சிறப்பாக அழகாக சொன்னதற்காகவும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதற்காகவும் நன்றி. வணக்கம் சிஸ்டர். நன்றி, வணக்கம். நேர்களே, இன்று நாம் உண்மையான சுதந்திரம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். அதாவது மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்கவும் கூடாது, மற்றவர்களிடமிருந்த துக்கம் எடுக்கவும் கூடாது என்பதை பற்றி பார்த்தோம். உண்மையான சுதந்திரம் என்றால் நமக்குள்ள இருக்கக்கூடிய விகாரங்கள், வீணான எண்ணங்கள், கவலை, பற்று, அகங்காரம் போன்ற குணங்களை அகற்றுவதுதான் உண்மையான சுதந்திரம். எப்போ நாம் நம்மை அறிந்து இறைவனை நினைக்கும் போது இந்த குணங்களிலிருந்து நாம் விடுபடலாம். அதுதான் உண்மையான சுதந்திரம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி. புதியதோர்